Taste the Daily. திருச்சி அருகே வரி நிர்ணயம் செய்ய 10,000 லஞ்சம் வாங்கிய அதிகாரி பிடிபட்டார். கே நகர் இந்திரா காந்தி தெருவைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் காலிமனை ஒன்றுக்கு வரி நிர்ணயம் செய்ய பொன்மலை மண்டல அலுவலகத்தில் பணியாற்றும் பில் கலெக்டரான செபஸ்தியான் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது சீனிவாசனிடம் அவர் 10,000 லஞ்சம் கோரியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லஞ்சம் பெற்றபோது செபஸ்தியான் கையும் களவுமாக பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்திற்கு மட்டுமே பழகியுள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் விருமாண்டி தலைமையில் திமுக அரசின் தேர்தல் கால 520 வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடியா ஸ்டாலின் அரசு தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளை அளித்து தங்களை ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள தரை பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பகுதியில் செல்லும் கட்டளை மேட்டு வாய்க்கால் குறுக்கே இணுகூரில் கடந்த 1934ஆம் ஆண்டு நடைபாலம் கட்டப்பட்டது. 91 ஆண்டுகள் பழமையான இப்பாலத்தின் இரும்பு தூண்கள் துருப்பிடித்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் 2 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலையில் உள்ளதால் வாகனங்கள் செல்லும் வகையில் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 1937 ஒரு நடைபாதை பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் தற்பொழுது மிகவும் சேதமடைந்த நிலைமையில் இருக்கிறது. திருவிழா கும்பாபிஷேக விழா இந்த ஜூலை மாதத்தில் முதல் வாரத்தில் நடக்க இருப்பதனால் ஏராளமான மக்கள் இணுங்கூர் ஊராட்சி, நங்கவரம் பேரூராட்சி மக்கள் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல் மக்கள் இது வந்து செல்ல இருப்பதனால் இந்த பாலம் சேதமடைந்து சீரமைத்து பிற்பாடு இந்த பாலத்தை 4 வாகனங்கள் செல்கிற மாதிரி பெரிய பாலமாக அமைத்து தர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அரசு டாஸ்மாகில் போதையில் அட்டகாசம் செய்த இளைஞரின் வீடியோ வைரலாகி வருகிறது. விடியா திமுக அரசு ஆங்காங்கே மதுக்கடைகளை திறந்து வைத்து மக்களை மதுப்பிரியர்களாக மாற்றி வருகிறது. இந்த நிலையில் சமயபுரம் அருகே உள்ள டாஸ்மாகில் மதுபோதை இளைஞர் ஒருவர் மது வாங்கி அருந்திவிட்டு அங்கிருந்த ஊழியரிடம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. 200 ஒரு ஆளை காலி பண்றேன். 1000 காலி பண்ண மாட்டேன். 5 லட்ச ரூபா காசு கொடுக்கிறேன். 200 போய் ஆளை காலி பண்ணிருக்கிறேன். ஆளை காலி பண்றேன் இது பேரு காலி பண்றேன் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், கேமரா எல்லாம் காசு